இந்த வீடியோவை நிறைய இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். அதாவது ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் காமனான ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்றாங்கன்னா, உதாரணத்துக்கு இதுலயும் டிசிஎஸ் இருக்கு, இதுலயும் டிசிஎஸ் இருக்கு, இதுலயும் ஐடிசி இருக்கு, இதுலயும் ஐடிசி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் ஓவர்லாப்பிங்கா இருந்ததுன்னா ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்றதே வேஸ்ட்னு சொல்லுவாங்களா. ஆக்சுவலா இந்த ஓவர்லாப்ல இன்னும் அதிகமான நுவான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு நாலே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பில்ட் பண்றோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது டிசிஎஸ், ஐடிசி, கோல்டு, சில்வர், இது ரொம்ப காமனா எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த நாலே இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மூணு டிஃபரெண்ட் இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2021 ஆகஸ்ட்ல 3 போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணப்படுது. இதுல ஒருத்தர் ஐடிக்கு ரொம்ப லாயலா இருக்கு. ஐடி கம்பெனிஸ் மேல அதிகமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு 60% அலோகேஷன் டிசிஎஸ்க்கும் 25% ஐடிசிக்கும் 10% கோல்டு 5% சில்வர்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. 2021 அப்ப பார்க்கும்போது இது ரொம்ப சென்சிபிளான போர்ட்ஃபோலியோ தான் தெரியும். அதாவது ஐடின்றது ஒரு சேஃபான செக்டர், ஐடிசியும் ரொம்ப சேஃபான கம்பெனி. அதே மாதிரி 15% கோல்டு அண்ட் சில்வர்ல ஹெட்ஜ் பண்ணிருக்கான்னு தோணும். அதுக்கடுத்த இன்வெஸ்டர் இன்னும் பேலன்ஸ்டான இன்வெஸ்டர்னே சொல்லலாம். 40% டிசிஎஸ்லயும் 30% ஐடிசிலயும் 20% கோல்ட்லயும் 10% சில்வர்லயும் போட்டுருக்காங்க. அதாவது ப்ராப்பரா டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் படி ரொம்ப பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோனே சொல்லலாம். அதாவது ஈக்விட்டில அதிகமா போடுறேன், கோல்டு சில்வருக்கு ஓரளவுக்கு அலோகேஷன் கொடுக்குறேன், அதுலயுமே இன்னும் ஸ்டேபிளா பேலன்ஸ்டா பண்றேன் இந்த இன்வெஸ்டர் பண்ணிருக்காங்க. இன்னொரு இன்வெஸ்டர் கம்ப்ளீட்டா கான்ட்ரேரியன் இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்க. அதாவது வெறும் 10% தான் டிசிஎஸ்லயும் 15% ஐடிசிலயும் 40% கோல்ட்லயும் 35% வரைக்கும் சில்வர்லயும் அலோகேட் பண்ணிருக்காங்க. அந்த பாயிண்ட்ல அவருக்கு என்னமோ தோணுது மெட்டல்ஸ் எல்லாம் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா கான்ட்ரேரியனா அதுல இன்வெஸ்ட் பண்றாருன்னு அசியூம் பண்ணலாம். இப்போ 3 போர்ட்ஃபோலியோமே வெறும் ஸ்டாக்கா மட்டும் பாத்தீங்கன்னா அதே ஸ்டாக்ஸ் தான் அப்படியே ஹோல்ட் பண்றாங்க. அதாவது போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப்னு சொல்லணும்னா 100% ஓவர்லாப். அப்படியே ஒரே ஸ்டாக்ஸை 3 போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணுது. ஆனா வேற அலோகேஷன்ல ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்ச ரூபாய் போட்டிருந்தாங்கன்னா மொத போர்ட்ஃபோலியோ அப்ராக்சிமேட்லி 11 லட்சத்தி சில்லறை தான் ரிட்டர்ன்ஸே கொடுத்திருக்கும். அதாவது ஓவரால் ரிட்டர்ன்ஸே வெறும் 12% தான் வந்திருக்கும். அதாவது மொத்த 5 வருஷத்துக்கும் வெறும் 12% மட்டும் தான் லாபமா வந்திருக்கும். அதிகம் ஆவரேஜா வருஷத்துக்கான ரிட்டர்ன் பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷனை கூட மொத போர்ட்ஃபோலியோ பீட் பண்ணிருக்காது. ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 47% ரிட்டர்ன் கொடுத்திருக்கும், இன்ஃப்ளேஷனா பீட் பண்ணிருக்கும், ஓரளவுக்கு டீசென்ட்டான ரிட்டர்னே சொல்லலாம். இப்போ மூணாவது இன்வெஸ்டரோட ரிட்டர்னை பார்த்தோம்னா அவர் போட்டதை விட 2 மடங்குக்கும் மேல மொத்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ போயிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 132% வந்திருக்கும். மொத இன்வெஸ்டருக்கும் மூணாவது இன்வெஸ்டருக்கும் ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய். ரொம்ப சிக்னிஃபிகண்டான டிஃபரன்ஸ். அதாவது ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இன்னொருத்தரை விட பெட்டர் ஸ்டாக்லாம் பிக் பண்ணல, அதே 4 ஸ்டாக், ஆனா ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இதை தான் கேபிட்டல் அலோகேஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்வெஸ்டரா எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா இருக்க விஷயம் என்னன்னா, அடுத்த நல்ல ஸ்டாக் சொல்லுங்க, எந்த ஸ்டாக் நான் வாங்கணும், எதை விற்கணும்னு மட்டும் யோசிக்கிறோம்ல. ஆக்சுவலா ஸ்டாக் சாய்ஸோ இல்ல ஃபண்ட் சாய்ஸோ நம்மளோட ரிட்டர்ன்ஸ் நிர்ணயிக்காது, அது கூட நம்மளோட இன்வெஸ்டர் பிஹேவியர் எப்படி இருக்குன்றது தான். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த கேபிட்டல் அலோகேஷனும் பொசிஷன் சைசிங்கும் எந்த அளவுக்கு இன்வெஸ்டிங்ல முக்கியன்றதை எம்பசைஸ் பண்றதுக்காக தான். ஆக்சுவலா இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே கொடுக்கிறேன். ரீசெண்டா கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல முதல்ல பொசிஷன் எடுக்கிறேன். அதாவது ரொம்ப நாளா ஒரு செட்டப்காக வெயிட் பண்ணியிருந்தேன். பிஇ ரொம்ப சீப்பா மாறணும், அதோட பிசினஸ் growth நல்லா இருக்கணும், ஸ்டாக்கோட விலை நல்ல பீட் அண்ட் டவுன் லெவலுக்கு வரணும், அதுக்கப்புறம் பொசிஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணி முதல்ல ஒரு வாட்டி பொசிஷன் எடுக்கிறேன். அந்த பொசிஷன் எடுத்து 1-2 மாசம் கூட இருக்காது, 70% மேல நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்துருச்சு. அதை மொத்தமா எக்ஸிட்டும் பண்ணிட்டேன். இதை பார்க்கும்போது ஷார்ட் டர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தானே வந்திருக்குன்னு தோணினாலும் ஆக்சுவலா மொத்த போர்ட்ஃபோலியோ சைஸ் கூட பார்க்கும்போது இந்த பொசிஷன் சைஸ் ரொம்பவுமே சின்னது. அதாவது இதுக்கு அலோகேட் பண்ண கேபிட்டல் ரொம்ப குறைவா இருக்குன்றதால அதோட லாபமும் போர்ட்ஃபோலியோல பெரிய இம்பாக்ட்லாம் மேக் பண்ணாது. சோ நம்ம அடுத்து எந்த ஸ்டாக்கை வாங்கணும்ன்றதை ஃபோக்கஸ் பண்றதை விட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு கரெக்டான கேபிட்டல் அலோகேஷன் இருக்கான்றது தான் பார்க்கணும். அதாவது ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அந்த ஐடியாக்கு என் போர்ட்ஃபோலியோல எவ்வளவு சைஸ் அலோகேட் பண்ணணும்ன்றதை நம்ம யோசிக்க வேண்டியது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா சில்வர் எடுத்துப்போம். போன வருஷம் இல்ல அதுக்கு முன்னாடி வருஷம்ல அது தொடர்ந்து வாங்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கு ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லான கேபிட்டல் அலோகேட் பண்ணதுனால அதுல லாபமும் சிக்னிஃபிகண்டா பார்க்க முடிஞ்சு. அதாவது போதுமான கேபிட்டலை உள்ள போட்டதுனால மட்டும்தான் அதோட லாபமும் நல்ல அதிகமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இதுலயும் வெறும் 10,000 இல்ல 20,000 மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுருந்தேன்னா 3 மடங்கே ரிட்டர்ன் வந்திருந்தாலும் அந்த லாபம் நம்மளோட போர்ட்ஃபோலியோல பெரிய இம்பாக்ட்லாம் மேக் பண்ணாது. இது ஆக்சுவலா எக்ஸசைஸாவே பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணி இருக்கதே நல்ல லாபகரமான பொசிஷன்ல நம்ம எவ்வளவு கேபிட்டல் போட்டுருக்கோம் பாருங்க. இப்போ என்னோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஸ்ஜிபிலாம் ரொம்ப குறைவான கேபிட்டல் போட்டு அதுதான் நல்ல லாபகரமா இருந்திருக்கும். அந்த பாயிண்ட்ல என்னால போட முடியாதது காரணம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ தொடர்ந்து வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கவர்மெண்டே எஸ்ஜிபி நிறுத்திட்டாங்க, அதுக்கப்புறம் என்னால வாங்க முடியல. ஆனா அந்த பாயிண்ட்லயும் இதை விட கொஞ்சமாவது அதிகமா என்னால போட்டுற முடியும். அப்படி போட்டிருந்தேன்னா ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லான ரிட்டர்ன் நீங்க பாத்துக்க முடியும். அதாவது பர்சன்டேஜ் படி எல்லாம் நல்ல ரிட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆக்சுவல் ரூபி வேல்யூல உண்மையாவே பெரிய இம்பாக்ட் பண்ணக்கூடிய லாபம் இங்க வந்திருக்காது. இப்போ இங்க இருக்க ஐஓஎல்சிபி எடுத்தாலும் அதோட கேபிட்டல் இன்வெஸ்டடும் குறைவா தான் இருக்கும். அதனால அது டபுளே ஆயிருந்தாலும் நமக்கு மீனிங்ஃபுல்லா பெரிய ரிட்டர்ன் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இதை கொஞ்சம் ஆல்ரெடி வித்திருக்கேன், அதனால பொசிஷன் சைஸ் குறைவா தான் இருக்கு. இன்னும் அதிகமான பொசிஷன் பண்ணிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டிருந்தேன்னா லாபமும் 5 லட்சமா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்ல மார்க்கெட்டை பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸையும் லேர்னர்ஸ் மெம்பர் கமெண்ட்ல ரெகுலரா ஷேரும் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை இது உங்களோட இன்ட்ரெஸ்ட்னு தோணுச்சுன்னா சேனல் பேஜ்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ இல்ல கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி மெம்பர் கமெண்ட்ல ஜாயின் பண்ணுங்க. இதுல ஜாயின் பண்ணி
ஒன்று 2 மாதம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எப்போ வேணாலும் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவை கேபிட்டல் படி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அதாவது இருக்கிறதுலே அதிக பணம் ஏதோ ஒரு ஸ்டாக்ல போட்டிருப்பீங்களா, உண்மையாவே அதுதான் உங்களோட ஹை கன்விக்ஷன் பெட்டான்னு யோசிச்சுக்கோங்க. அதாவது இந்த ஐடியா மேல எனக்கு உண்மையாவே நம்பிக்கை இருக்கு, அதனால தான் அதிகமாக போடுறேன்றது உங்களோட பதிலாக இருக்கணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதை வாங்கி வச்சிட்டேன், அது கொஞ்சம் கொஞ்சமா விழ நான் ஆவரேஜ் டவுன் பண்ணேன், அதனால அதோட கேபிட்டல் அதிகமா இருக்குன்னு இருந்ததுன்னா நீங்க பண்றது இன்வெஸ்டிங்கே கிடையாது. அதாவது இந்த கேபிட்டல் அலோகேஷனை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு இதே போர்ட்ஃபோலியோல ஏதாவது ஒரு ஸ்டாக்கை ரேண்டமா எடுத்துப்போம். உதாரணத்துக்கு நியூஜென் எடுத்துக்கலாமே. இந்த நியூஜென்றது ரிலேட்டிவ்லி புதுசா நான் பில்ட் பண்ண பொசிஷன் வச்சுக்கலாம். இப்போ இதே போர்ட்ஃபோலியோல வேற ஏதோ ஒரு நல்ல கம்பெனி, எனக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வளர்ச்சி ஃபோர்சிபிள் ஃபீச்சர்ல கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். உதாரணத்துக்கு மாருதி எடுத்துக்கோங்களேன். ஆக்சுவலா ஐடியாவோட ரேங்கிங் படி மாருதிக்கு நான் இன்னும் கொஞ்சம் அதிகமான கேபிட்டல் கொடுத்துருக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய 2 ஸ்டாக்கை எப்பவுமே கம்பேர் பண்ணுங்க. ஒரு ரொம்ப நல்ல ஐடியா எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ரேண்டமா ஏதோ ஒரு ஸ்டாக் ஏன் வாங்கினே தெரியாம ஒன்று போர்ட்ஃபோலியோல இருக்கும். இது ரெண்டுத்தையும் எடுத்து அமௌண்ட் படி எதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் பார்க்கணும். அதாவது ரொம்ப கிரேட் ஐடியா, நல்லா வளரும்னு எனக்கு தெரியும், ஆனா நான் கம்மியா தான் போட்டிருக்கேன். ஆனா ரேண்டமா யூடியூப்ல டிப்பாவோ இல்லை எங்கேயோ கேட்ட ஸ்டாக்கை ஆவரேஜ் டவுன் பண்ணா அதிகமா வாங்குறேன்னு சொன்னா அந்த இடத்துல கேபிட்டல் அலோகேஷன் தப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ எடுத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ஸ்ல அதிகமான பணம் கடந்த 1-2 வருஷமா போட்டுட்டே இருப்பேன். ஏன்னா இங்க எனக்கு ஹை கன்விக்ஷன் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது இந்த செக்டாரே ரொம்பவுமே அடி வாங்கியிருக்கு. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு குறைவான பிபி வேல்யூல HDFC பேங்க் மாதிரி ஒரு பெரிய பேங்க் நமக்கு கிடைக்குதுன்றப்போ இதை ஹை கன்விக்ஷனோட வாங்கணும்ன்றதுனால தான் கேபிட்டல் அலோகேஷன் அதுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதோ ஒரு ஸ்டாக் எனக்கு நஷ்டத்தில் இருக்கு, அதை நான் தொடர்ந்து ஆவரேஜ் பண்றது தப்பான அப்ரோச்சா இருக்கும். அதே மாதிரி நீங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா அப்பவும் அதே கேள்வியை தான் கேட்கணும். இப்போ நான் வாங்கக்கூடிய ஐடியா என் போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியாவை விட அதிகமான கேபிட்டலை இப்போ நான் போடுறதுக்கு தகுதியானதான்னு கேட்கணும். அதாவது ஒரு ஸ்டாக்ல 2 லட்ச ரூபா வச்சிருக்கேன், இதான் உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடியாவா இருக்கு. ஆனா இன்னொரு ஸ்டாக்ல ஆல்ரெடி 3 லட்ச ரூபா போட்டுருங்க, இன்னும் இதை தொடர்ந்து வாங்கிட்டே வரீங்க. ஆனா உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடியா விட இது அதிகமா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கான்ற கேள்வியை கேட்டாலே போதும், அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணுமா வேணாம்ன்ற டிசிஷனை நம்மளே நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு பர்சனலா எடுத்துக்க முடியும். இன்ஃபேக்ட் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. அதாவது இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக், இதை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாக் பேர் சொல்லக்கூடிய வீடியோஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஆனால் ஸ்டாக் பேரை தாண்டி ஒரு இன்வெஸ்டரா நம்மளோட பிஹேவியர் தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸே டிட்டர்மைன் பண்ணும். முன்னாடியே எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். அதாவது நல்லா தெரிஞ்ச 4 இன்ஸ்ட்ருமெண்ட்லயே எதை எந்த அளவுக்கு வாங்கி வச்சிருக்கோன்றத பொறுத்து தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸே டிட்டர்மைன் செய்யப்படும். என்னோட இன்டென்ஷனோ இல்லை இந்த கம்யூனிட்டியோட பர்பஸோ ஒன்னே ஒன்று தான். ஆக்சுவலா இன்ஸ்ட்ருமெண்ட் பேரோ இல்லை ஸ்டாக் பேரெல்லாம் தாண்டி இன்வெஸ்டர் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்றோமா இல்லையான்றது மட்டும் தான் முக்கியம். அதை நம்ம பண்ணவே இல்லைனா என்னதான் நல்ல ஸ்டாக்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலும், இருக்கிறதுல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை ஐடென்டிஃபை பண்ணாலும் மார்க்கெட் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கூட நம்ம எடுக்காம தான் இருந்துட்டு இருப்போம். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்க போர்ட்ஃபோலியோல பண்ண வேண்டிய முக்கியமான ஆக்ஷன், ஆக்சுவலா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆப்பை ஓபன் பண்ணிடுவோம். அதுல இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஹையஸ்ட் கன்விக்ஷன் பெட்னு ஒன்று இருக்கும்ல, அதாவது இந்த ஐடியா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு தெரியும் அப்படின்ற ஸ்டாக்கோட கேபிட்டல் என்ன நோட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஐடியான்றதையும் நோட் பண்ணுங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன கேபிட்டல் அலோகேட் பண்ணிருங்க. இந்த வீக்கஸ்ட் ஐடியால அதிகமான கேபிட்டல் அலோகேட் பண்ணீங்கன்னா அதுதான் முதல் ஆக்ஷன் ஐட்டமே. இங்க இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடியாக்கு கேபிட்டலை மூவ் பண்ணுங்க. அதாவது அது லாபத்துல இருந்தாலும் சரி நஷ்டத்துல இருந்தாலும் சரி, அதுவும் நஷ்டத்துல ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு அதனால நான் ஓட் பண்றேன்னு ரீசன் கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் லாபமே பார்க்க முடியாது. அதே மாதிரி இதுக்கப்புறம் நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு பைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ளோர் லிமிட் வச்சுக்கோங்க. அதாவது குறைஞ்சபட்சம் இந்த அமௌண்ட்டாவது நான் போடுவேன். அதாவது 5000 10,000 இல்லை 20,000 சொல்லிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, இந்த அமௌண்ட்டாவது நான் போடுவேன்னு சொல்லிட்டு வைங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டாக்ல வெறும் 300 பைக் மட்டும் வாங்கி வச்சு அது 20 மடங்கு ஆனாலும் சரி, அது லைஃப் மாத்திர அளவுக்கு ஒரு பெரிய கேபிட்டல் எல்லாம் மாறாது. 0.25% இருந்து 0.5% ஆஃப் த டோட்டல் போர்ட்ஃபோலியோ, அதாவது மொத்த போர்ட்ஃபோலியோ சைஸ் என்னவோ அதுல குறைஞ்சபட்சம் 0.25% அதை அலோகேட் பண்ணும். அதாவது உதாரணத்தோட சொல்லணும்னா 10 லட்ச ரூபா உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸா இருந்தா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ட்ரேடும் 2500 ரூபாய்க்காவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் உங்களுக்கு நீங்களே செட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா இந்த லிமிட் என்னவா வேணாலும் இருக்கலாம், இந்த லிமிட்டை செட் பண்ணிட்டு அந்த அளவுக்காவது வாங்கணும். இல்லைனா அந்த ஸ்டாக் 4-5 மடங்கே ஆனாலும் நம்ம போர்ட்ஃபோலியோல பெரிய மீனிங்ஃபுல் டிஃபரன்ஸ் வராது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் மொத்தமா குறைஞ்சபட்சம் 2% அலோகேஷன் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கணும். அதே மாதிரி அதிகபட்சமா 10 இருந்து 15% மேல போகணும். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா 10% லிமிட்டா வச்சிருப்பேன். இப்போ என்னோட ஓவரால் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எடுத்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் அலோகேஷன் HDFCக்கு தான் கொடுத்திருப்பேன். இது 10%க்கும் குறைவான அலோகேஷன்ல தான் இருக்கு. இன்வெஸ்டிங்ல நம்மளோட ரிட்டர்ன்ஸ் டிட்டர்மைன் பண்ண போறதே அலோகேஷன் தான் சொல்லுவாங்க. அதாவது பேசிக்கா அசெட் அலோகேஷனை முதல்ல டிட்டர்மைன் பண்ணணும். அதாவது ஈக்விட்டில எவ்வளவு போட போறேன், கோல்டு சில்வர் டெட் இதெல்லாம் எவ்வளவு போடுவேன்றதை டிசைட் பண்ணிட்டு அதை அப்பப்போ ரீபேலன்ஸ் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் கேட்டகரியிலும் உள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கரெக்டான அலோகேஷன் வைக்கணும்ன்றதான் இம்பார்ட்டன்ட். இதை நிறைய ரிசர்ச்சும் டேட்டாவோட எப்பவுமே சொல்லும். அசெட் அலோகேஷனை சூஸ் பண்ணாலே நம்மளோட ரிட்டர்ன்ஸை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ ஏன் இந்த அசெட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை புதுசாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் இன் செலக்ட் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.